தமிழ்நாட்டில் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் 3 மாதத்துக்கு ஒருக்க சாதி கலவரம் நடக்குதாமா. ஐயா வைகோ சொல்லியிருக்கிறார். அடுத்த ஒரு கவலைப்படுகிற செய்தி, நான் படிக்கிற காலத்தில் கல்லூரிகளிலே சாதி சங்கம் கிடையாது மாணவர்களுக்கிடையில். இப்பொழுது மாணவர்களுக்கிடையிலேயே சாதி சங்கங்கள் வந்து விட்டன. அது மட்டுமல்ல, ஒரு விதமான கயிறு கட்டினார் இன்ன ஜாதி, தோள்பட்டையிலே கயிறு கட்டினார் இன்ன ஜாதி என்று அடையாளப்படுத்திக் கொண்டு மோதல் வருகிறது. இப்போ பிரசிடென்சி காலேஜில் நான் எம்ஏ படித்தேன். நான் படித்த காலத்தில் ஜாதியில் யாருக்கும் தெரியாது, மதம்னா யாருக்கும் தெரியாது. இப்பொழுது 3 மாதத்துக்கு ஒரு முறை 2-3 பிரிவுகளுக்குள்ளே மோதல் நடக்குது. வீட்டிலிருந்து வரும்போதே அறிவாளும் வெட்டுக்கத்தி பட்டாக்கத்தையும் கொண்டு வந்து தாக்கிக்கிறாங்க. கேட்டிங்களா? பள்ளி மாணவர்கள் எப்படி சீரழிஞ்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. இதுதான் நாம 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். அப்போலாம் ஐயா எங்க இருந்தாருன்னு தெரியல. கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னு நாடகம் போட்டப்ப ஐயா ஏன் இதை பேசலன்னு தெரியல. புரியுது, எலெக்ஷன் சீட்டு வாங்கிறதுக்காக ஐயா வைகோ பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அரசியல் லாபத்துக்காக இது பேசினாலும் உண்மையைத்தான் பேசியிருக்கிறாரு. மக்கள் இதுல இருந்து ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. தமிழ்நாட்டோட வரலாற்றிலேயே ரொம்ப மோசமான ஆட்சினா அது ஐயா ஸ்டாலினோட ஆட்சி தான். நேரத்துக்கு தக்கன வேஷம் போடுற கூட்டணி கட்சிகளை வச்சு இதுவரைக்கும் மக்களை ஏமாத்திட்டாரு. இனியாச்சும் மக்கள் உஷாராகணும். இந்த கொள்ளை கூட்டத்தை நம்பாம தமிழ்நாடு தலைநிமிர நல்ல முடிவை எடுக்கணும். பார்த்துக்கங்க.